ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு ஹையர் அண்ட் பிசி பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த பிசி வந்து ஸ்பெசிஃபிக்காக கேமிங்காக யூஸ் பண்ணணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாரு. அதோட கேம் நேமும் நம்மகிட்ட அப்டேட் பண்ணியிருந்தார். ஸோ என்ன கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்வர்ட் லெகசி அண்ட் எல்டன் ரிங். ஸோ இந்த கேம் தான் அவர் மெயினாக ப்ளே பண்ண போகிறாரு. அதுக்கான காம்பனன்ட்ஸ் பிசி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. என்னென்ன பிசி பில் காம்பனன்ட்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்டெல் i9 ப்ராசர் 13900K இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு அசூஸில் ப்ரைம் சீரிஸ் Z790 PY5. ஸோ இது ஒரு CSM சீரிஸ். இதோட ஹீட் சிங்ஸும் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஒரு ஃபுல் RTX மதர் போர்டு, 4 RAM ஸ்லாட்டோட இன்பில்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத்தோட வந்துடும். இது ஒரு DDR5 மதர் போர்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம DDR5 RAM தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய RAM பார்த்திங்கன்னா கார்ஷியரில் 32 ஜிபியில் 2 ஸ்டிக்குங்க. டோட்டலாக 64 ஜிபி DDR5 RAM. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5200 MHz நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் வேணாலும் இன்னும் 32 ஜிபி நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம RAM வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவருக்கு வந்து கஸ்டமருக்கு இந்த RAM வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ SSD பார்த்தீங்கன்னா WD Blackல Gen 4 SSD SN850AX சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Gen 4ல் WD Blackக்கு ஈக்குவலான சீரிஸ் வந்து சாம்சங் சீரிஸ். ஸோ கஸ்டமர் வந்து ப்ரிஃபர்டாக WD வேணும்னு கேட்டனால நம்ம வந்து WD Blackல போயிருக்கோம். ஸோ 850 சீரிஸ் வந்து Gen 4ல் ஒரு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து டாப்பாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் SSD. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் WDயில் 2TB ஹார்ட் டிஸ்க் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ப்ளூ சீரிஸ் 7200 RPM வருங்க இதில். நெக்ஸ்ட் வந்து கூலருங்க. கூலர் வந்து பார்த்திங்கன்னா நாக்டுவாவில் NH-D15 க்ரோமேக்ஸ் பிளாக். ஸோ D15 நாக்டுவாலே இருக்கக்கூடிய டாப் சீரிஸ் கூலர். இது வந்து ஒரு 360 லிக்விட் கூலரோட பர்ஃபார்மன்ஸ் இதிலே கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஏர் கூலரில் எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் நாய்ஸ்லெஸ். உங்களுக்கு இந்த கூலர் நீங்கள் ஃபிட் பண்ணணுன்னா எல்லா கேஸ்லேயும் இது ஃபிட் பண்ண முடியாது. இதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதனால் நம்ம கேஸோட டைமென்ஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கேஸாக தான் சூஸ் பண்ணோம். ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 711 ஏர் கேபினெட் தாங்க இந்த பிசிபிள் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 711 ஏர் கேபினெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 360 லிக்விட் கூலர் போடலாம். நாக்டோ மாதிரி ஏர் கூலர்ஸ் D15 ஆட் பண்ணலாம் தாராளமாக. இன்பில்ட்டாக ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன்ஸ், ரியரில் ஒரு ஃபேன், 4 ஃபேனோட வந்துடும். ஃப்ரண்ட்டில் மெஷ்ஷும் இருக்கும். உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் இல்லை. இன் அண்ட் அவுட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை டீப்குள்ளே DQ850 பவர் சப்ளை இந்த பிசிபிள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 80+ கோல்டு பவர் சப்ளை, 10 இயர்ஸ் வாரண்ட்டி வருதுங்க. ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை இது. நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டுங்க. கிராஃபிக் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஸோ ஹையர் அண்ட் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் மாடலாக நம்ம சஜஸ்ட் பண்ணணும். அப்படின்னால நம்ம பார்த்திங்கன்னா RTX 4080 NVIDIAவில் கிகாபைட் பிராண்டில் ஈகிள் OC சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 16 GB கிராஃபிக்ஸ் ஓவர் கிளாக்டு எடிஷன் வித் 3 இயர்ஸ் வாரண்ட்டியோடு வருது. ஸோ ஈகிள் சீரிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் கிராஃபிக் சீரீஸில் சொல்லலாம். ஏன்னா வந்து கிகாபைட்டில் ஒரு 3-4 சீரீஸ் வரும். ஈகிள், வின்ஃபோர்ஸ், அவுரஸ், மாஸ்டர் இந்த மாதிரி வரும். ஸோ ஈகிளும் வந்து ஒரு நல்ல சீரீஸுங்க. உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். 4080ங்கிறப்போ ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக் கார்டு. தாராளமாக இந்த கிராஃபிக் நீங்கள் போகலாங்க. ஸோ நம்ம 4080 கிராஃபிக் பிசி பில் ஃபைனலாக பில் பண்ணி முடிச்சாச்சு. இதோட அவுட்புட் பாருங்கள். வித் ஏர் கூலரோட எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ட்ரீம் பிசியை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி பில் பண்ணி கொடுத்துட்டோம் அவர்கிட்ட. ஸோ இந்த பிசி பில்டோட ஓவரால் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2,30,000 கிட்ட வருங்க அப்ராக்ஸ். ஸோ உங்களுக்கு 4080 கிராஃபிக்ஸ் வித் i9 ப்ராசர், அப்புறம் கூலர்ஸ், SMBS இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கேட்டுட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிசி பில் பண்ணி தருவோம். உங்களோட பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி நாங்கள் அதில் காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணி ஃபைனலான உங்களோட ட்ரீம் பிசி நாங்கள் பில் பண்ணி தருவோம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்டு ஸ்டோர் லொக்கேஷன் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பிசி பில்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். இல்லை ஸ்டோர் விசிட் பண்ணியும் பிசி பில்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கலாங்க. ஸோ நாங்கள் பிசிஸ் மட்டும் இல்லை, லேப்டாப்ஸும் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து அடிஷ்னலாக EMI ஆப்ஷன்ஸும் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். HDFC பேங்க் EMI ப்ளஸ் வந்து பஜாஜ் EMI அண்ட் ஷாப்ஸ் EMI இந்த 3 EMIயுமே நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ்னால் எங்களோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.